தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்தியாவில் கார்பன் உமிழ்வை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 19,744 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு 2030ஆம் ஆண்டுக்குள் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. மேலும் ஹைட்ரஜனை தயாரிப்பதற்கு அவசியமான எலக்ட்ரோலைசர்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யவும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தோ ஜப்பான் தொழில்முறை ஆலோசனை நிறுவனமான KKCCS இந்தியா ஜப்பானின் H2 இன்னோவேஷன் நிறுவனத்துடன் இணைந்து கோவையில் ஹைட்ரஜன் தயாரிக்க முடிவு செய்திருக்கிறது. இதற்காக H2 இன்னோவேஷன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் யோஷிகே மோரி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து அரசின் பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் ஹைட்ரஜன் உற்பத்திக்காக பல்வேறு கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் தயாரிப்பில் ஆர்வமுள்ளவர்கள் தங்களுடன் இணையலாம் என்றும் ஜப்பான் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. ஜப்பானில் ஹைட்ரஜனை பயன்படுத்தி கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வாகனங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக KKCCS இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குளோபல் வார்மிங்கை எப்படி நம்மலாம் குறைக்கலாம்னு சில பல தொழில் உத்திகள் அவருக்கு வந்திருக்கு. அதில் இந்த தண்ணீர்லேருந்து மாசுபடாமல் கார் ஓட்டுறது, கரண்ட் தயாரிக்கிற அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கிற டொயோட்டா மிராய்ங்கிற அந்த R&D பண்ணுற அந்த கம்பெனியோட அவர் பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்றைக்கி அந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக அவர் வந்திருக்கார் சார். இந்த ஜப்பான் முறையை இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஒரு ட்ரையல் பண்ணி அதிலிருந்து ஃபர்தராக ஆராய்ச்சிகளை எடுத்து பண்ணுறதுக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்றதுக்கு ஏகப்பட்ட மானியம் இருக்குது. அந்த மானியத்தை அவங்க வாங்கி இந்த முறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை பயன்படுத்தி மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கும் மற்றும் இதை ஒரு மிகப்பெரிய தொழில் முறையாக மாற்றுறதுக்கும் உண்டான ஏதுவான சிச்சுவேஷன் நிறைய இங்கே இந்தியாவில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி ஹைட்ரஜன் தயாரிப்பது, போக்குவரத்து துறையில் ஹைட்ரஜன் பயன்பாட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல் இருக்கும் பொழுது ஈவி வராதப்ப ஈவி காஸ்ட்லியான வெஹிக்கிள் நம்ம பார்க்கவே முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் வாங்க முடியுங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர். இப்போ ஒரு நார்மல் பர்சன் வாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜனுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபியூயல் கன்சப்ஷன் நமக்கு தட்டுப்பாடு ஆகும் பொழுது இதெல்லாம் கை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிட்டல், அந்த முதலீடெல்லாம் நமக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு பேசிக் இனோவேஷன் பிளான் லேபில் ஒர்க் அவுட் ஆகும்போது மேபி டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூவல் கன்சப்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது தான் ஒரு மைண்ட் செட். மத்திய அரசின் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்தோ ஜப்பான் தொழில்முறை ஆலோசனை நிறுவனமும் ஜப்பான் நிறுவனமும் இணைந்து மேற்கொள்ளும் செயல் திட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவில் ஹைட்ரஜன் வாகன பயன்பாட்டிற்கான வாய்ப்புகளை உருவாக்குமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.